இறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சொடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சொடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையை மலையை பொழிந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மலையினில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? அவருடைய செட்டைகளோட நிழலில், அவருடைய அரவணைப்பில் நம்ம இருக்கும்போது இந்த உலகப்புறமாக நம்ம பயந்துட்டு இருக்கிற எந்த காரியமும் நம்மளை டச் பண்ணாது. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அவ்வளோ சேஃபான இடத்துல இருக்கிறோம். அவரை தாண்டி நம்மளை எந்த சூழ்நிலைகளும், எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும் நம்மளை காயப்படுத்திட முடியாது குட்டீஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான பாடலோடு நம்ம பாடியிருக்கோம். அந்த பாடலை நம்ம பாடும்போதே நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். ஏன்னா அவரோட செட்டைகளுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்மளே உண்மையிலே நம்ம நிறைய பாவம் செஞ்சு நம்ம ஒரு பாவத்தோட மனநிலையில் இருந்தால் கூட நம்மளை மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்து நம்மளை அரவணைச்சு நம்மளை அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகிறதுக்கு நம்ம ஏசப்பா நம்மக்கிட்ட தயாராக இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நம்ம எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் குட்டீஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பா கிட்ட போகவே நம்ம பயப்படுவோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவாங்க, அடி நொறுக்கிடுவாங்க. நமக்கு தெரியும், அப்படி தானே குட்டீஸ்? அதனால என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கக்கிட்ட இருந்து அப்படியே ஒதுங்கியே இருக்க நினைப்போம். அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லவும் நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் ஏசப்பா கிட்ட அப்படி கிடையாது. நம்ம ஒரு தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவரோட கண்ணை மறைச்சி நம்மளோட பாவங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம பயந்து ஓடணும்னு ஏசப்பா விருப்பப்படுறது கிடையாது. என் பிள்ளை என்கிட்ட ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி அதை பண்ண மாட்டேன்னு அவரிடத்துல நம்ம சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா அவரோட கருணையே நம்ம மேலே என்ன பண்ணுவாராம், மழையென பொழிவாராம். அந்த கருணை நமக்கு கிடைச்சிட்டாலே அவர் வாழக்கூடிய இருதயமாக நம்மளோட இருதயம் மாறிடும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த சூப்பரான பாடல் வழியாக நம்ம பார்த்தோம். அதை தான் நானும் சொன்னேன். அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கும் சோர்ந்து போக மாட்டோம், எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம் குட்டீஸ். ஸோ நம்ம ஒருவேளை பாவம் செய்திருக்கோம், இல்லை இதை எப்படி ஏசப்பா கிட்ட நம்ம தெரியப்படுத்துறது, ஏசப்பா நம்ம மேலே கோவமாக இருப்பாங்களே அப்படிங்கிற எண்ணம் நம்ம இடத்துல இருந்ததுன்னா இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். நம்ம அவரோட கரங்களில் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஆனால் திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே விழமாட்டேங்கிற உறுதியை மட்டும் ஏசப்பா கிட்ட கொடுக்கணும். என்னை விடாதபடிக்கு உங்களோட கண்ணின் மணி போல் என்னை பார்த்துக்கோங்க டாடின்னு நம்மளை முழுவதுமாக ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கணும் குட்டீஸ். அப்படி கொடுக்கும்போது யோபு 8:7 படியாக உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்குங்கிற வசனம் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன இது அப்படின்னா, நம்ம இப்போ பாவத்தில் இருக்கும்போது நம்ம செய்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு சக்ஸஸாகவே இருக்காது. நிறைய விஷயங்களை நம்ம சாட்டிஸ்ஃபைடாகவும் ஆக மாட்டோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் எப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அவரோட கரங்களை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றோமோ, அவர் நமக்கு செய்கிறது எல்லாமே எவ்வளோ நிறைவான பாதைக்கு செய்கிறாருங்கிற ஒரு உண்மையை நமக்கு புரிய வைப்பார். ஸோ அதுதான் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த உலகப்புறமான கண்களில் நமக்கு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப அற்பமானதாக தான் இருக்கும் குட்டீஸ். ஆனால் அதை எப்போ நம்ம அவருடைய பார்வையில் இருந்து அவருக்கு நெருக்கமாக இருந்து அந்த பார்வையில் நம்ம இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பிரச்சனையவோ இல்லை நமக்கு நேர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தையோ அப்படின்னா
அதை எப்படி அவர் நிறைவானதாக மாற்றுறதுக்கு இந்த சூழ்நிலையை அவர் வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிடும் குட்டீஸ். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அவரோட சிறகுகளுக்குள்ளே நம்மளை வச்சுக்கிடணும். நம்ம தேடி தேடி ஓடுகிற அன்பும் அரவணைப்பும் நமக்கு வெளியே நிறைய கிடைச்சாலும் கூட அவருடைய அன்புக்கு, அவருடைய அரவணைப்புக்கு ஈடு இணையாக யாருடைய அன்பும் இருக்க முடியாது குட்டீஸ். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக நம்மளை ஃபுல்லாக சரண்டர் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காதவரா, எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு விலகாதவரா ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. எங்களோட ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் இதுவரையிலும் எங்களுடைய பார்வையில் பார்த்து நாங்கள் பயந்த தருணங்களுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. உம்முடைய கரங்கள் அந்த சூழ்நிலை ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய பார்வையில் அதை நீங்கள் நிறைவாக்கி கொடுக்கறதற்காக, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி டாடி. இனியும் கூட நாங்கள் நடக்க போகிற பாதைகளை உம்முடைய சித்தத்தின்படியாக நடப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க, வழிகாட்டுங்க. ஆமென்.